Hi children, I hope everyone are fine. I welcome you for the biology class. Okay children, are you able to hear me? Are you sitting comfortably in your place? Okay, you're continuously watching the class now, so blink your eyes often. So these are the tips for online classes. Today's our topic also related to this, movements in animals. Let us discuss one by one. Movements in animals. Introduction, movement, locomotion, difference between movement and locomotion, movement in earthworm and cockroach. So about these only we are going to discuss now. So there will be a movement in a body for each and every action. There will be a movement in a body for each and every action. If you are walking from one place to another place means, so there will be a movement. If you are blinking our eyes, that also a movement. And pumping the blood to whole body, that also a movement. So each and every action is contains movement. For these actions, different part of our body are supporting. Understood? So movements in animals அப்படினா இதில் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறும்போது இல்லை ஒரு ஆர்கனிசம் எந்த ஒர்க் பண்ணாலும் அதில் ஒரு மூமெண்ட் இருக்கும். ஸோ மூமெண்ட் அப்படின்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது வந்து மூமெண்ட் கிடையாது. ஸோ ஆக்சுவலாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது, பட் அந்த வித்தவுட் த சேஞ்சிங் ஆஃப் பாடி பார்ட்ஸ். ஓகே, ஸோ இப்போ வந்து என்னது, ஹார்ட்லேருந்து தான் பிளட் வந்து எல்லா பார்ட்ஸ் ஆஃப் த பாடிக்கு பிளட் சப்ளை ஆகுது. அப்போது ஹார்ட் அதே இடத்துல தான் இருக்குது, ஆனால் பிளட்டு மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது இல்லையா? ஸோ அதுக்கு பேர் தான் என்னது, மூமெண்ட். அண்ட் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமில் ஆக்சிஜன் உள்ளே வருது, கார்பன் டை ஆக்சைடு வெளியே போகுதுல்ல. ஸோ அந்த லங்ஸ் அங்கே தான் இருக்குது, பட் அந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் வந்து நடக்குது இல்லையா? ஸோ அதுக்கு பேர் தான் என்னது, மூமெண்ட். அண்டர்ஸ்டுட்? ஓகே, ஸோ எல்லா ஆக்ஷனுக்கும் என்ன காரணம், மூமெண்ட் காரணமாக இருக்குது. இதில் சின்ன சின்னதாக நம்ம ஒவ்வொரு டாபிக் பற்றி டீட்டெயிலாக படிக்கலாம். ஸோ மூமெண்ட் is the act of changing the place or position by one or more parts of the body. Movement is the act of changing the place or position by one or more parts of the body. Example is heart. Yes, so movement is a changing the place or position within the body. Example, pumping blood to every parts of body. Okay, so மூமெண்ட்டுங்கிறது என்னது, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறுறது, பட் அந்த டோட்டல் ஆர்கன் வந்து மாறாது, பட் ஆர்கன் மூலமாக கிடைக்கிற பிளட் சப்ளை இல்லை பிளட் சர்க்குலேஷன், ஏர் சர்க்குலேஷன், ஸோ இதெல்லாம் என்ன ஆகுது, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறுறது என்னது, மூமெண்ட். அண்டர்ஸ்டுட்? ஸோ we can how should we call or say the movement of an organism from one place to another? Simple, it is called locomotion. ஓகே, அதான் என்னது நம்மளோட நெக்ஸ்ட் டாபிக். ஸோ நம்ம கேட்கலாம், மூமெண்ட் பொதுவாக மூமெண்ட்னா என்னது, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது தானே மேம் அப்படின்னு கேட்கலாம். அது என்ன புது டேர்ம் லோகோமோஷன் அப்படின்னு ஒன்று சொல்கிறீங்க அப்படின்னா, ஸோ லோகோமோஷன் அதாவது மூமெண்ட்டுக்கும் லோகோமோஷனுக்கும் இடையில இருக்கிற ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, மூமெண்ட் அப்படின்னா ஒரு ஆர்கன் மூலமாக ஆர்கனில் இருந்து வர்ற சம்திங் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது, ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது மூமெண்ட்டு. லோகோமோஷன்னா ஒரு கம்ப்ளீட் ஆர்கனிசமே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது லோகோமோஷன். ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம சாப்பிட்டுட்டு தான் இருக்கோம் இல்லையா, எந்திரிச்சு போய் பிளேட்டை வாஷ் பண்ணுறது என்னது, லோகோமோஷன். அதுவே நம்மளோட உங்களுக்கு டைஜஸ்டிவ் சிஸ்டம் பற்றி நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதில் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு என்னது, நம்மளோட ஆர்கன்ஸ் எல்லாம் அங்கங்கே தான் அசம்பிள் ஆகிருக்கு, பட் அந்த ஃபுட்டு மட்டும் என்ன ஆகுது, ட்ராவல் ஆகுது இல்லையா? ஸோ அதுக்கு பேர் தான் என்னது, மூமெண்ட். இப்போ கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மூமெண்ட் அண்ட் லோகோமோஷன்? ஸோ மூமெண்ட் இஸ் த ஆக்ட் ஆஃப் சேஞ்சிங் த பிளேஸ் ஆர் பொசிஷன் by using one or more parts of the body, but locomotion, the complete organism is changing from one place to another place. Understood? So for what the organism need locomotion, it need to find food, to avoid harsh weather conditions and to escape from their predators. So why the animals are moving from one place to another place? Mainly for food and avoid harsh weather conditions, which means if it is too cold means it will search any hot places. If it is very hot places means it will search for
cold places or cold region. Understood? Okay. And it is used to need to escape from their predators. Predators means enemies. Understood? So for this only locomotion is helpful. So the movement of an whole organism from one place to another is known as locomotion. Locomotion is mainly for in search of food, to avoid harsh weather condition, and to escape from their enemies. Understood? So locomotion என்னது? ஸோ என்ன டிஃப்ரென்ஸ் பற்றி நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்க்கலாம். ரஃபாக சொல்லிடுறேன். ஸோ மூமெண்ட் அப்படின்னா நம்மளோட பார்ட் ஆஃப் த பாடி அங்கே தான் இருக்கும். பட் அது மூலமாக கிடைக்கிற சம் ஆர்கானிசம்ஸ், அது மூலமாக கிடைக்கிற சம் ஆர்கன்ஸ் அதெல்லாம் என்னது மாறுறது என்னது மூமெண்ட். ஓகே. ஸோ இப்போ நம்ம என்னது எக்ஸாம்பிள் பம்பிங் த பிளட், ஹார்ட் அங்கே தான் இருக்குது. பட் பிளட் வந்து சர்க்குலேஷன் எவ்ரி பார்ட் ஆஃப் த பாடிக்கு போகுது. அண்ட் டைஜஸ்டிவ் ட்ராக்ட், அந்த ட்ராக் எதுலேருந்து ஆரம்பிக்கும்? பக்கல் கேவிட்டி ஆர் மவுத். ஸோ மவுத், இசோஃபேகஸ் அண்ட் ஸ்டொமக், ஸ்மால் இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைன், ஆனஸ் அதெல்லாம் அங்கங்கே தான் இருக்குது. பட் அந்த ஃபுட்டு மட்டும் என்ன ஆகுது? அந்த ஹோல் ட்ராக் வழியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது இல்லையா? ஸோ அதுக்கு பேர் தான் என்னது? மூமெண்ட். கம்ப்ளீட் ஆர்கானிசம், இப்போ நம்ம எந்திரிச்சு அங்கே போகிறோம் அப்படின்னா அதுக்கு பேர் என்னது? லோகோமோஷன். ஓகே. ஸோ அனிமல்ஸ் ஆல்சோ நீட் லோகோமோஷன் ஃபார் வாட்? டு ஃபைண்ட் ஃபுட் அண்ட் டு எஸ்கேப் ஃப்ரம் ஹார்ஷ் வெதர் கண்டிஷன்ஸ் அண்ட் டு எஸ்கேப் ஃப்ரம் தேர் எனிமீஸ். ஓகே. ஸோ எஸ், we are using the legs for our locomotion. As the same, there are different parts like wings, flagella, cilia are also helpful for locomotion in various organisms. And now difference between locomotion and movement. So locomotion is the movement of an organism from one place to another. Movement is the act of changing the place or position by one or more parts of the body. Okay. So locomotion means which is used to move from one place to another place in order to find the food, shelter, and to escape from their enemies. And movement is refers to changing the place or position by their body parts. Yes or no? Yes. Locomotion is always voluntary action. Voluntary means those actions are under our control. Okay, we can able to stop. For an example, walking, running, climbing, jumping. Okay, so these are the voluntary actions that is in locomotion. And in movement, both voluntary and involuntary actions happens. So voluntary action means these actions are controlled by human body or any organism. Involuntary action means these actions cannot control by us. Okay, for an example, breathing. We can able to stop breathing? No. Or else for few minutes. And pumping the blood to other part of the body? Never. We can't stop it. Okay. So these are known as involuntary action. This is automatically non-stopping process. Okay, non-stop process. And locomotion takes place at the organism level. Organism level means the whole organism must be involved in this function. The whole organism must be involved in this function. A movement takes place at the biological level. Biological level means it is a level of organism like cell, tissue, organ system, and finally we will get organism. In this, cell is the lowest level of an organism. Organ system is the highest level of organism. Okay. So first locomotion லோகோமோஷன்னா ஒரு ஆர்கானிசமே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது தான் லோகோமோஷன். மூமெண்ட்னா என்னென்னா ஆர்கன்ஸ் எல்லாம் அங்கங்கே தான் இருக்கும். பட் அதோட ஒர்க்கிங் ப்ராசஸ் வந்துட்டு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறுது. எக்ஸாம்பிள் இந்த பம்பிங் பிளட்டு, ப்ரீத்திங், ஏர் சர்க்குலேஷன், டைஜஸ்டிவ் ட்ராக்ட். ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறுது அப்படின்னா அதுக்கு பேர் என்னது? மூமெண்ட். லோகோமோஷனை பொறுத்த வரைக்கும் இது ஒரு வாலண்டரி ஆக்ஷன். அப்படின்னா இந்த ஆக்ஷன் என்ன பண்ண முடியும்? கண்ட்ரோல் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் வாக்கிங், ரன்னிங், ஜம்பிங், கிளைம்பிங். ஸோ இந்த மாதிரி வச்சுக்கலாம். அண்ட் மூமெண்ட்டில் வந்து ரெண்டுமே இருக்குது. ஒன்று வாலண்டரி ஆக்ஷனும் இருக்குது, இன்னொன்று இன்வாலண்டரி ஆக்ஷனும் இருக்குது. வாலண்டரி ஆக்ஷன்னா கேன் பி கண்ட்ரோல்டு, இன்வாலண்டரி ஆக்ஷன் கேனாட் பி கண்ட்ரோல்டு. இப்போ நம்ம மூச்சு விட்டுட்டு இருக்கோம், நம்மளால் அதை ஸ்டாப் பண்ணி வைக்க முடியுதா? அப்படியே வைக்க முடிஞ்சாலும் ஒரு 5 minutes, ஒவ்வொருத்தரோட கண்ட்ரோலில் அந்த எபிலிட்டியை பொறுத்து. அண்ட் அதுக்கு மேலே நம்மளால் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சாலும் நம்மளால் என்ன பண்ண முடியாது? கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ அது இதில் தான் வரும்.
இன்வாலண்டரி ஆக்ஷனில் தான் வரும். ஓகே, அண்ட் லோகோமோஷன் டேக்ஸ் பிளேஸ் அட் த ஆர்கனிசம் லெவல். எஸ், ஒரு ஆர்கனிசமே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறுறதா என்னது லோகோமோஷன். ஆனால் மூமெண்ட்டுங்கிறது என்னது பயாலஜிக்கல் லெவல். அப்படின்னா என்னது செல், டிஷ்யூ, ஆர்கன் சிஸ்டம், ஸோ இந்த மாதிரி லெவல்ஸில் நடக்கிறதா என்னது மூமெண்ட். ஸோ இதில் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், செல் தான் ஃபஸ்ட்டு பேசிக் யூனிட் ஆஃப் லைஃப் இல்லையா. ஸோ ஒன்ஸ் த செல்ஸ் டுகெதர் ஃபார்ம் டிஷ்யூ டுகெதர் ஃபார்ம் ஆர்கன் டுகெதர் ஃபார்ம் organ system together form organism. So in this, cell is the lowest level of hierarchy and organ system is the highest level of hierarchy. Okay, so this is the difference of locomotion and movement. And locomotion does not need energy, it do not need any energy, but movement need energy. Yes, ஒரு ஹார்ட்டில் இருந்து இப்போது தழுகிலாம் நிற்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அது எதுக்காக நல்லது அப்படின்னா, நம்ம ஹார்ட்டில் இருந்து தான் பிளட் வந்து பம்ப் ஆகுது இல்லையா எல்லா பார்ட்ஸ் ஆஃப் த பாடிக்கு. ஸோ ஹார்ட்டு நம்ம செஸ்ட்டுக்கிட்ட இருக்குது. ஸோ அங்கேருந்து ஆக்சுவலாக ஹார்ட்டுங்கிறது லெஃப்ட் சைடும் கிடையாது, ரைட் சைடும் கிடையாது, அது சென்டர் பிளேஸ். ஓகே, ஸோ டியூ டு த பொசிஷன் ஆஃப் liver, so due to the position of lungs, it just near to the center of the chest. Okay, so அதனால் என்ன சொல்லுவாங்க, எல்லாம் லெஃப்ட் சைடுங்கிறாங்க. ஸோ ஆக்சுவலாக இது வந்து என்னது சென்ட்ரல் பிளேஸ் தான். ஓகே, டியூ டு த பொசிஷன் ஆஃப் லங்ஸ் தான் இது என்ன ஆகுது, கொஞ்சம் லெஃப்ட் சைடு மாதிரி காமிக்குது. ஓகே, அது இருக்கட்டும். ஸோ உங்களோட ஹார்ட் வந்து செஸ்ட்டுக்கிட்ட இருக்குது அண்ட் உங்களோட ஹெட் பார்ட், ஓகே, தலைப்பகுதியில் இருக்கிற அத்தனைக்கும் வந்து பிளட் சர்க்குலேட் ஆகணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். பட் அங்கேயும் சர்க்கிள் தான் ஆகிட்டுருக்கு, அதில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஸோ மேலேருந்து ஒரு பொருளை கீழே போடுறதுங்கிறது ஈஸி இல்லையா. ஆனால் கீழேருந்து ஒரு பொருளை மேலே தூக்கி போடும்போது ஒரு கொஞ்சம் லிட்டில் எனர்ஜியாவது யூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ நீங்கள் குழந்தைங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி தலைகீழாக சுத்த விடுவாங்க. குளிக்க வைக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா தலைகீழாக சுத்த விடுவாங்க. எதுக்காக அப்படின்னா, இப்போ அந்த மாதிரி யாரும் பண்ணுறதில்ல, பட் இப்போ பண்ணிட்டு தான் இருந்தாங்க. எதுக்காக அப்படின்னா, அந்த பிளட் சர்க்குலேஷன் தலைப்பகுதிக்கு ஸ்பீடாக போகணும் அப்படிங்கிறனால. ஸோ இன்னமும் குழந்தைங்கள நீங்கள் சுற்றிட்டு தலைகீழாக சுற்றுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட கண்ணெல்லாம் ரெட்டாக இருக்கும். என்ன அப்படின்னா, பிளட் சர்க்குலேஷன் அந்த அளவுக்கு போய் சேர்ந்துருக்கு அப்படிங்கிறதுக்காக. ஓகே, ஸோ லோகோமோஷன் அப்படிங்கிறது டஸ் நாட் நீட் எனி எனர்ஜி, பட் மூமெண்ட் நீட் எனர்ஜி. ஓகே, அண்ட் நவ் movement in earthworm. So how the movement takes place in earthworm? See the earthworm picture. So the first part is anterior part and the second one is clitellum, third one setae, fourth one posterior part. Okay, so in the first part or front part include mouth is known as anterior part. So which is included in anterior part? Mouth and clitellum. So clitellum is the second part of earthworm. So clitellum is a ring or saddle shaped region in earthworm. Here only eggs and sperms are stored for fertilization. Okay, so first இந்த earthwormல நாலா இருக்கு. ஒன்று anterior part, clitellum, setae and posterior. So anteriorங்கிறது front part of earthworm. Okay, anteriorங்கிறது front part of earthworm, that include mouth, and clitellumங்கிறது செகண்ட் பார்ட். ஸோ அதில் என்ன இருக்குது, ரிங் ஷேப்டு ஸ்ட்ரக்சர் இருக்குது அண்ட் அங்கே தான் என்ன ஆகும், எக்ஸ் அண்ட் ஸ்பெர்ம்ஸ் வந்து ஸ்டோர் ஆகுது. எதுக்காகனா நெக்ஸ்ட்டு earthworm நியூ யங் ஒன்னை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக. ஆக்சுவலாக earthwormல வந்து மேல் அண்டு ஃபீமேல் கிடையாது, ரெண்டும் மேல் அண்ட் ஃபீமேல் பார்ட் ரெண்டுமே ஒரே earthwormல இருக்கும். ஸோ ரீப்ரொடக்ஷனுக்கும் ஒரே ஒரு earthworm மட்டும் இருந்தால் போதும். ஓகே, and the third part is setae. Setae is also known as bristle. Okay, so bristle is a hair-like structure present under earthworm to support locomotion and also grip on the ground. So setaeங்கிறது என்னது, bristles, அதாவது ஒரு hair-like structure. அந்த கீழே பார்த்தீங்களா அந்த ஒரு மாதிரி அந்த எட்ஜ் இருக்கு இல்லையா, ஸோ அதோட அடிப்பகுதி தான். எதுக்காக அப்படின்னா, அது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்காகவும் கிரவுண்டை வந்து நல்லா க்ரிப்பாக பிடிச்சிக்கிறதுக்காகவும். ஓகே, அது இப்படி ப்ரெஸ் பண்ணி ஒரு புஷ் கொடுத்து தானே போக முடியும். ஸோ அதுக்காகவும் இந்த சீட்டே இல்லாட்டினா பிரிஸ்டல்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் போஸ்டீரியர். ஸோ போஸ்டீரியர் இஸ் த பேக் போர்ஷன் ஆஃப் earthworm that include anus. So here only the excretion of waste will sent out. Understood? So this is the
movement in earthworm. What is the first part? Anterior part. அங்கே என்ன இருக்குது? மவுத். அண்ட் செகண்ட் பார்ட் என்னது? கிளைட்டலம். கிளைட்டலம்ங்கிறது எப்படி இருக்குது? ஒரு ரிங் ஷேப்டு ஸ்ட்ரக்சராக இருக்குது. ஸோ அங்கே என்ன இருக்கும்? எக்ஸ் அண்ட் ஸ்பெர்ம்ஸ் இருக்கும். ஏன் எக் அண்ட் ஸ்பெர்ம்ஸ் ரெண்டுமே அதில் இருக்குது? எக்குங்கிறது ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் மேட்டர் அண்ட் ஸ்பெர்ம்ங்கிறது மேல் ரீப்ரொடக்டிவ் matter. So both are also included in earthworm which means there is no male or female earthworm. So both are included in the same earthworm. So for the reproduction only one earthworm is enough for producing their young ones. Understood? And the third one is setae. Setae is also known as bristles. Bristle means it is a hair-like structure. So present under earthworm. For what? To support locomotion and also grip on the ground. Okay. So setae is helpful for locomotion. Okay. And the last part is the posterior back portion of the earthworm that include and is to remove the waste material from the body. And now, how does an earthworm move? The earthworm first extend the front part of the body. First என்ன பண்ணிருந்தனா front part அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும்ல. ஸோ ஃபஸ்ட்டு அந்த ப்ளூ கலர் போர்ஷன் இருக்குது இல்லையா? ஸோ அதான் அதோட ஃப்ரண்ட் பார்ட். ஸோ அந்த ஃப்ரண்ட் பார்ட்டை வந்து முன்னாடி தள்ளிடும். ஸோ அது போனதுக்கப்புறமா இப்போது அது வந்து என்னது? விரிஞ்சிருது. ஓகே. ஃப்ரண்ட் பார்ட் இஸ் கான்ட்ராக்டட்னா விழியிறது. ஸோ முன்னாடி போனதுக்கப்புறம் இப்போ வந்து பேக் பார்ட் ஆஃப் த earthworm will be released. ஓகே. இப்போ என்ன ஆகுதுன்னா அந்த பேக் பார்ட் இருக்குது இல்லையா? ரெட் கலர். ஸோ அது வந்து ரிலீஸ் ஆகுது. ஓகே. இதே மாதிரி தான் ஒவ்வொரு டைமும் ரிப்பீட்டட்லி சச் மசில் கான்ட்ராக்ஷன் அண்ட் ரிலாக்ஸேஷன் டேக்ஸ் பிளேஸ். ஓகே. ஸோ என்னது? ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எதுவாக மூவ் ஆகிறத பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஃப்ரண்ட் பார்ட்டை முன்னாடி மூவ் பண்ணும். ஓகே. ஸோ மூவ் பண்ணும்போது அதில் நமக்கு தெரியும் இல்லையா? டிஃப்ரெண்ட் செக்மெண்ட் இருக்குது. அடியில் பிரிஸ்டல் இருக்குது. ஸோ பிரிஸ்டல் எதுக்காக? கிரிப்போ நல்லா கெட்டியாக பிடிச்சிக்கிறதுக்காகவும் அண்ட் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுறதுக்காகவும் தான் அந்த பிரிஸ்டல்ஸ் வந்து யூஸ் ஆகுது. ஓகே. ஸோ அது அப்படியே இருக்கட்டும். அண்ட் ஃபஸ்ட்டு அந்த ஃப்ரண்ட் பார்ட் மூவ் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் செகண்ட் பார்ட் மூவ் ஆகும். அந்த மாதிரி தான் என்ன அப்படியே ஃபுல்லாக நம்ம அட்டைப்பூச்சி இருக்குல்ல, ஆயிரங்கால் பூச்சி இருக்குல்ல, ஆயிரங்கால் அட்டை இருக்கு இல்லையா? ஸோ அது எப்படி மூவ் ஆகுது? அது ஃபுல் பாடியும் அப்படியே மூவ் ஆகுது. ஆனால் இந்த எர்த்வார்ம் எப்படி மூவ் ஆகுது? ஃபஸ்ட்டு ஒரு பாதி போர்ஷன், அதுக்கப்புறமா ஒரு பாதி போர்ஷன். ஸோ இந்த மாதிரி தான் என்ன ஆகும்? மூவ் ஆகுது. ஓகே. ஸோ இந்த எர்த்வார்ம் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். எதுக்காக அப்படின்னா இது மண்ணுக்கடியில் வளர்கிறனால, மண்ணுக்கடியில் இருக்கிறனால இது வந்து சாயில் ஃபர்டிலிட்டிக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் இதோட லைஃப் ஸ்பேன் பார்த்திங்கன்னா 8 வருஷம். ஓகே. இது எத்தனை வருஷம் இருக்கும்? 8 வருஷம் இருக்கும். Movement in cockroach. So cockroach has 2 pairs of joined wings, 3 pairs of joined legs, and it also has strong muscle and also chitin. So 2 pairs of joined wings which is helpful the cockroach to fly. ஒரு பறக்கிறதுக்காக. ஓகே. 3 pairs of joined legs. அது எதுக்காக அப்படின்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்காக. அண்ட் த பாடி ஆஃப் காக்ரோச் இஸ் கவர்ட் பை கைட்டின். ஓகே. ஸோ கைட்டின்னா என்னென்னா த அவுட்டர் ஷெல் ஆஃப் த காக்ரோச். அதான் என்னது? கைட்டின். ஸோ அது என்னென்னா ஒரு ஹார்டஸ்ட் பார்ட் ஆஃப் த இன்செக்ட். ஸோ அது வந்து ஒரு டேமேஜிலிருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் அந்த கைட்டின் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஓகே. ஸோ காக்ரோச்சில் என்ன இருக்குது? 2 பேர் ஆஃப் விங்ஸ் இருக்குது. எதுக்காகனா ஃப்ளை பண்ணுறதுக்காக. 3 பேர் ஆஃப் ஜாயிண்ட் லெக்ஸ் இருக்குது. எதுக்காக அப்படின்னா ஈஸியாக ட்ராவல் பண்ணுறதுக்காகவும் அண்ட் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுறதுக்காகவும். அண்ட் த அவுட்டர் கவரிங் ஆஃப் த ஷெல் என்ன பேர் அப்படின்னா கைட்டின். ஓகே. ஸோ அந்த கைட்டின் எதுக்காக அப்படின்னா டு ப்ரிவெண்ட் ஃப்ரம் டேமேஜ். ஓகே. ஸோ உங்களுக்கு தெரியுமா காக்ரோச்சில் வந்து ரெட் கலர் பிளட் இல்லை, அதில் வந்து என்ன இருக்குன்னா ப்ளூ கலர் பிளட் தான் இருக்குது. ஓகே. ஸோ காக்ரோச்னால் எவ்வளோ டேஸ் வாழ முடியும் அப்படின்னா அதோட லைஃப் ஸ்பேன் என்னென்னா 180 டேஸ். காக்ரோச்சோட லைஃப் ஸ்பேன் என்ன? 180 டேஸ். ஸோ 180 டேஸுங்கிறது எவ்வளோ? ஆல்மோஸ்ட் 6 months. ஓகே. அண்ட் 1 டே கூட வாழக்கூடிய ஆர்கானிசம் கூட இருக்குது. என்னது? ஈசல் பூச்சி. ஓகே. ஸோ திஸ் இஸ் சிம்ப்ளி I have given you. Now recapitulation. So what we discussed in today's class, we have discussed about movement, locomotion, difference between movement and locomotion, and also movement in earthworm and cockroach.
Okay. Shall I ask you some questions while revising? Okay. So what do you mean by movement? Movement is nothing but the act of changing the position by using one or more parts of the body. Okay. Using the parts of the body. Now underline the word. Parts of the body means that is movement. The whole organism is moving from one place to another place means that is called locomotion. Okay. So movement means the organism which uses one or to change the position or place by using one or more parts of the body means that is called movement. The whole body is moved from one place to another place means that is called locomotion. Understood? Yes. And what is the difference between movement and locomotion? So movement is needed one or more part of the body, and locomotion need the whole organism to move from one place to another place. Locomotion is always voluntary action. Voluntary means these actions are under our control. But in movement, both voluntary and involuntary action. And locomotion takes place at the organism level. Total organism is involved, no? That's why. And movement means it takes place in biological level. And locomotion does not need energy, but movement need energy. Okay. And movement in earthworm and cockroach. So what are the four main parts involved in earthworm? Anterior part, that is a front part, and the next part is clitellum. Here only the sperms and eggs are stored. And the third part is setae or bristles, that is present under the earthworm, which is helpful for locomotion and also to grip on the ground. What is the fourth part of the earthworm? That is posterior, which means in order to release the excretion by using anus. And how do cockroach move and how do earthworm move? By using the contraction and the relaxation method. So only half of the body part will move first and the next half of the body will move second. So likewise repeatedly it will move from one place to another place. And what is the function of cockroach? Cockroach have 2 paired wings for flying, 3 paired legs for locomote from one place to another place, and also it have chitin is the outer shell of the cockroach in order to prevent from damage. And cockroach do not have red color blood, but it has blue color blood. And what is the lifespan of cockroach? 180 days. What is the lifespan of earthworm? 8 years. Okay, so it is present in the soil, so it is helpful in soil fertility also. I hope you are understood the class, children. Thank you so much. Complete your homework well. Thank you, children.